ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களோடு இருக்க தேவனாகிய கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 65 சங்கீதம் 2 வசனத்தை வாசியுங்கள். 65 சங்கீதம் 2 வசனம். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதிலே ஒரு பெயர்தான் ஜெபத்தை கேட்கிறவர். இயேசு நல்லவர் என்று சொல்லுவோம், அவர் வல்லவர் என்று சொல்லுவோம், சர்வ வல்லவர் என்று சொல்லுவோம், வியாதியை சுகமாக்குகிறவர் என்று சொல்லுவோம். சரிதான், இப்படி அநேக பெயர்களை சொல்லி நம்முடைய ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். அதில் ஒரு பெயர்தான் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் கூட முன்னாடி இந்த ஜெப கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 8 பேர், நான், தங்கராஜ் சார், கனகராஜ் சார், அபிஷாமோள் பாஸ்டர், அவர் மனைவி, அப்புறம் யார் ஒன்றும் அந்த சுனிதா, அப்படி ஒரு 2 3 ஒரு 8 பேர் 7 பேர் தான் இருந்து ஜெபித்தோம். அப்போது நாங்கள் ஜெபித்தது, ஆண்டவரே எங்களுக்கு நிறைய ஆட்களை தாரும் என்று சொல்லி ஜெபித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டாரா நீங்கள் காண்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா. கேட்டு இன்றைக்கு அநேக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தந்திருக்கிறார். அதுதான் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு பாடுவதற்கு ஆள் இல்லை, பிரசங்கம் பண்ண ஆள் இல்லை, சரிதானே, லீடு பண்ணுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாத்திற்கும் ஆட்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன், சந்தோஷமா ஒரு அலையில சொல்லுங்க. இன்னும் அதுதான் நம்முடைய தேவன், நம் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்னும் அதிகமாய் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். எங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், நீங்க எங்கு ஜெபிச்சாலும் உங்களுக்கு ஆண்டவர் கேட்பாரு, அது இன்னொரு பக்கம். ஆனால் விசேஷமாக இங்கு வந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி 2-3 காரியங்களை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நெகேமியா 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசியுங்கள். நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்? நெகேமியா 1 அதிகாரம் 4 வசனம். நாம் யாரிடத்தில் ஜெபிக்கணும்? வாசிங்க. நான் உட்கார்ந்து அழுதேன், மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்ட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும்? யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் எப்படி ஜெபிக்கிறார்கள்? சிலர் கன்னிமரியாள் இடத்துல ஜெபிக்கிறார்கள், சிலர் தூதர்களிடத்தில் ஜெபிக்கிறார்கள், பார்த்துருக்கீங்கல்ல. சிலர் மரித்து போனவர்களிடத்தில் ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டுமாம்? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. அநேக நாட்களாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கும். அநேக நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு பதில் வரவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபங்களுக்கு எல்லா கர்த்தர் இந்த நாட்களிலே பதில் தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எந்த சூழ்நிலையிலும் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இப்போ நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, சரிதானே? நீங்க உங்க பிள்ளைகள் வெளியே போகும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபித்து அனுப்பணும். தலையில கையை வச்சு ஜெபிச்சு, ஆண்டவரையும் பிள்ளைய பார்த்துக்கணும். அதுக்காக அரை மணி நேரம் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று இல்லை. ஒரு வார்த்தை நீங்க ஜெபிச்சு அனுப்புங்க. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். பாதுகாப்பு இல்லை, அதனால தான் உங்கள் பிள்ளைகளோ நீங்களோ எப்போது வெளியே போனாலும் எங்கே போனாலும் ஒரு
நிமிடம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டு செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் பக்கபலமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அதனால எங்கே போனாலும் ஜெபித்து கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்கள். போதும். அடுத்து நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆபத்து காலத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபத்து காலம்னா ஒரு செகண்ட் நீங்கள் வண்டியில் போயிட்டு இருப்பீங்க. சர்ச்சில் சில சாட்சி சொல்லுவாங்க. இப்படி தெரியுமா, நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன், திடீரென்று சொல்லி வண்டி எதிரில் ஒரு வண்டி வந்துருச்சு. அது என்னுடைய வண்டி ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு. நான் ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டேன், இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டேன். எனக்கு ஒரு அடி கூட படல, ஆண்டவர் என்ன காத்தாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, சாட்சி சொல்லுவாங்க. ஆமென். கடந்த நாளில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. அவர்கள் பைக்கில் ஸ்கூட்டர்லேயே கணவன் மனைவியுமாக போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த கணவனுடைய சட்டை பக்கத்தில் போன ஒரு பஸ்ஸோடைய அந்த ஒரு கீரல்ல மாட்டி விட்டது. ரொம்ப தூரம் அப்படியே போயிட்டே இருந்தார்கள். ஆனால் அந்த சகோதரி பின்னாடி இருந்து இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று சத்தம். அதுதான் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் ஒரு செகண்டில் ஆண்டவர் சுகத்தை தருவார். ஹல்லேலூயா, ஒரு செகண்டில் விடுதலை தருவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வந்திருக்கிற நீங்கள் உங்கள் ஆபத்துக்கள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது மனிதனுடைய முகத்தை நோக்காமல் நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவரிடத்தில் உன்னுடைய முகத்தை ஏறெடுப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை விடுவிப்பதற்கு போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க, புலம்பல் 2:19 வாசிங்க வேகமாக. புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ராத்திரியிலே எப்படி கூப்பிடணுமாம்? முதற்சாமத்தில் கூப்பிடணுமாம். ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணுமாம்? ராத்திரியிலே முதற்சாமம். முதற்சாமம் எத்தனை மணி? 12 மணிக்கு மேல வந்தாதானே முதற்சாமம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீ நடுராத்திரி எழும்பி என்ன செய்யணும்? ஆண்டவரை கூப்பிடணும். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, பிள்ளைக்கு உடல் சரியில்லையா, இல்லை பொருளாதாரம் தடைபடுகிறதா, உங்களுடைய வியாபாரம் செழிக்கவில்லையா, செய்கிற தொழில்களிலே விருத்தி இல்லையா, கடனுக்கு மேல் கடனாகி ஏறிக்கொண்டிருக்கிறதா, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது, நேற்றைக்கு நண்பனாக இருந்தவன் இன்றைக்கு எதிரியாக மாறிவிடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ ராத்திரி என்ன செய்யணும்? நடுராத்திரியில எழும்பி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாரு. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஜெபிக்க வேண்டிய முறை. அதுதான் நடுராத்திரியில எழும்பி ஆண்டவரிடத்துல பேசி பாருங்க, உங்க பிள்ளைக்கு வியாதி மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, ஐயோ நிந்தையாக இருக்கிறது சொல்லுறீங்களா? நடுராத்திரி எழும்பி கண்ணீர் விடுங்க, கர்த்தரிடத்துல சமூகத்துல தேடுங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அதனால தான் நடுராத்திரியில நம்ம எழும்பி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்புறம் நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும்? வாசியுங்கள், மத்தேயு 26:41 வாசியுங்கள். சோதனைக்கு உட்படாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோதனைகள் எப்ப வேண்டும் என்றாலும் வரலாம். வந்ததுக்கு பிறகு நம்ம ஜெபிப்போம் என்று அல்ல. சோதனை என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது, என் குடும்பத்தில் வரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? சோதனை வருவதற்கு முன்பாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோதனையில் தப்பித்துக் கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும். நான் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன், ஆனால் ஒன்றும் சொல்லுவதற்குள்ள நேரம் இல்லாததுனால அதன் சுருக்கத்தை மட்டும் ஜஸ்ட் ஒன்று சொல்லிவிடுகிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம என்ன செய்யணும்? சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், சோதனைகள் வரும். இந்த சோதனைகளில் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுதான் ஜெபம். ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர், ஜெபத்தை கேட்கிறவர், அது அதற்கு பதில் தருவார். நீ சோதனைகள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? உன்னோட பிள்ளைக்கு ஏன் இப்படி வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுகிறாயே, ராக்காலங்களில் கூட அதிகாலையில் கூட எழும்பி ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஏன் இந்த சோதனை வந்தது என்று சொல்லி நீ இப்பொழுது ஜெபிக்கலாம். ஆனால் நீ சோதனை வருவதற்கு முன்பாகவே ஜெபிக்க வேண்டும்.
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே எனக்கு சோதனைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாரு. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள வராமல் இருக்க நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய நம்ம என்ன செய்ய, அவருடைய வாசலண்டையிலே நித்தமும் விழித்திருந்து ஜெபிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. நித்தமும் விழித்திருந்து ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு நாள் 2 நாள் ஜெபித்து விட்டு போறதல்ல. ஹல்லேலூயா. நித்தமும் அவருடைய வாசலப்படியில இருந்து நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை என்று காணக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றத் தருவார். ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். மாற்றுவான். ஆமென். அவருடைய பாதத்தில் இருந்து சோதனைக்கு உட்படாதபடி நம்ம ஜெபிக்க வேண்டும். மார்க் 13:33 வாசியுங்கள். மார்க் 13:33. அவர் வருகிற நாள் நமக்கு தெரியாது, தெரியுமா? இயேசு வருகிற நாள் தெரியுமா? வேதம் சொல்லுகிற அது ஒரு கண்ணியை போல வரும். அநேகருக்கு அது ஒரு சோதனை நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. அது வருவதற்கு முன்பாக நீ என்ன செய்யணும்? எச்சரிக்கையாயிருந்து ஜெபிக்கணும். என்னைக்கும் நாளைக்குன்னு சொல்ல முடியாது, இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, எப்போ என்று சொல்ல முடியாது. இயேசு வருவார். அது ஒரு சோதனை போன்ற நாளாக இருக்கும். அதில் தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் குறைவு என்று சொன்னால் நம் ஆசீர்வாதம் பெறுவதும் குறைவு. நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதற்குத்தான் வேதத்திலே ஒரு உவமை இயேசு சொன்னார். 10 கன்னிகைகள் காத்திருந்தார்கள். சரிதானே? ஒரு நாளைக்கு எப்படி ஆண்டவர் திடீரென்று வந்தார். அது ஒரு சோதனையின் நாள், அது ஒரு கண்ணியின் நாள். ஆனால் ஆயத்தமாகி இருந்த 5 பேர் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், மற்றவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதே போல ஒரு நாள் வரும், அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நாம் இந்த நாட்களிலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கும். நம் வருகிற நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்றாவது நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்? சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது லூக்கா 18:1 வாசியுங்கள். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், கொஞ்ச நாள் ஜெபிப்போம், அப்புறம் என்ன செய்யறோம்? அது நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். ஆமா, இன்னும் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கிடைக்கல, நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அதை சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கிடைக்க கால தாமதம் ஆகுது என்று சொல்லி நினைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. கிடைக்கும் வரை போராடி ஜெபிக்க வேண்டும். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே நீங்கள் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஜெபித்து ஆண்டவரே, இது எனக்கு வாய்க்கவில்லை, என்னுடைய வியாபாரம் பெருகவில்லை, என்னுடைய தொழில் நஷ்டத்திலே போய் கொண்டிருக்கிறது, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்காமல் போகிறது, எனக்கு நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வழி வாய்க்கவில்லையே, என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை இல்லையே, திருமணம் நடக்கவில்லையே, படிப்பிலே முன்னேறவில்லையே, எங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் வரவில்லையே, நாங்கள் எப்பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அநேக நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிற காரியத்திலே சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் சீக்கிரத்தில் ஆண்டவர் பதில் தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம் மாறி போகும். அது சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் மாறி போகும். அதனால நீங்கள் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். என்ன சொன்னா தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு அநீதியுள்ள ராஜா இருந்தான்.
அநீதி உள்ள ராஜா இருந்தான். அவன் யாருக்கும் பயப்படாதவன், ஆண்டவருக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற சில நியாயாதிபதிகளை போல யாருக்கும் பயப்படாதவன். ஆனா அவளிடத்துல ஒரு விதவை என்ன போறா, தன்னுடைய வழக்குக்காக போகிறாள். அவள் அடிக்கடி 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 போய் தொந்தரவு செய்ததுனால அவளுக்கு நியாயம் செய்தான். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நியாயாதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அது நீங்கள் ஜெபிக்கிற காரியத்திலே சீக்கிரம் உங்களுக்கு நியாயம் செய்வாரு. விசுவாசிங்க. ஒரே காரியத்திற்காக அநேக நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், கர்த்தர் சீக்கிரம் உங்களுக்கு நியாயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநீதியான அந்த ராஜா, அந்த நியாயாதிபதி நியாயம் செய்வார் என்று சொன்னால் நீதி உள்ள நியாயாதிபதியாகிய நம்முடைய ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்வார் சீக்கிரத்தில். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போய் இருக்கலாம், ஏன் இப்படி என்று நினைக்கலாம், இப்படி ஆய்விட்டதே என்று நினைக்கலாம், மற்றவர்கள் உன்னை நிந்திக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, உன்னுடைய சோர்வை அவர் ஜெயமாக மாற்றுவார். சொல்றீங்களே, உன்னுடைய சோர்வை அவர் ஜெயமாக மாற்றுவார். அடுத்து நம்ம எப்படி ஜெபிக்கணும்? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்ம இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்கள் ஜெபித்து விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? நிறுத்தி விடக்கூடாது. தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். தானியேலை எங்க போட்டாங்க? சிங்கத்தின் கெபியில போட்டார்கள். காலையில ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே, இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவித்தாரோ என்று கேட்கிறான். ராஜாவே தப்புவித்தார் என்று சொல்லுகிறான். அதனால தான் நீங்க இந்த ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை குறைச்சு போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபத்தை நம்ம குறைத்து விடக்கூடாது. நம்ம சபை, நம்ம இந்த ஊழியம் இன்னும் பெருக, அதற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் பெருக. அதுக்கு நிறைய பேர் அல்லேலூயா சொல்லல. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். பெருக பண்ணி நம்மை உயர்த்தி வைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யணும்? இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். நான் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். ஒருவேளை நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால், அநேக நாட்களாக போராடி ஜெபிக்கிறீங்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறீங்க, இடைவிடாமல் ஜெபிக்கிறீங்க, ஓகே. ஆனால் ஜெபம் கேட்கப்படவில்லை அப்படி என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணத்தை கூட சொல்லிக் கொடுக்கிறேன். காரியத்தை சொல்லி அதுக்கு மறந்தும் சொல்லணும் இல்லை, அதையும் சொல்லி. சங்கீதம் 66:18 வாசியுங்கள். சங்கீதம் 66:18. சீக்கிரம் 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 முடிஞ்சு. சிஸ்டர் ஒரு தடவை சத்தமா வாசிங்க. நீங்க தான் வாசிங்க. அப்போ நீங்க ஜெபிக்கிற காரியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தா கிடைக்காது. சூது, வாது, பொய், பித்தலாட்டம், எரிச்சல், போராட்டம், அம்மாவை பார்க்கறதில்ல, அப்பாவை பார்க்கறதில்ல, கணவனை பார்க்கறதில்ல, மனைவியை பார்க்கறதில்ல, மாமியாரை பார்க்கறதில்ல, மாமனாரை பார்க்கறதில்ல, பக்கத்தில் சண்டை, அந்த சண்டை, இவைகள் வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளவு போராடினாலும் நடக்கவே நடக்காது. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை உண்டு என்று சொன்னா உனக்கு வாய்க்கவே வாய்க்காது. ஹல்லேலூயா. இந்த காலைவெளி இப்போ எல்லாருக்கும் முகம் அப்படியே கருத்து போச்சு. என்னோட சொல்லக்கூடாததான் சொல்லிவிட்ட மாதிரியும், சொல்லக்கூடாததை இவர் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி முகம் எல்லாம் அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத சிந்தைகளையும் நீங்க மாற்றி ஆண்டவரிடத்தை கேட்டு பாருங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை கர்த்தர் உங்களை சாட்சியா நடத்துவாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அநேக நாட்களாக உனக்கு கிடைக்காமல், ஜெபித்து கிடைக்காமல் இருக்கிற காரியம், இந்த பொல்லாத சிந்தைகளை விட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் இதுக்கு சம்பவங்கள் எல்லாம் ஒன்று சொல்லவில்லை, நேரத்தை முடித்துக்கிறோம். ஒரு வசனத்தை கூட வாசிங்கள். ஏசாயா 59:2. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறாரு.
இப்ப எப்படி? இப்ப கூட சந்தோஷம் இல்ல உங்களுக்கு? ஹalleluya. ஆமா, இது சொன்னா சந்தோஷம் இருக்காது. எப்பவும் சொல்லணும், என்ன நீ ஆசீர்வாதமா இருப்பாய், ஊற்று மேலே இருந்து வரும், ஊற்று கீழே இருந்து வரும். 2026 ஒரு நதி பாய்ந்து போகும், கங்கையும் காவிரியும் இங்கதான் வரும். இப்படியெல்லாம் சொன்னா கைதட்டுவீங்க. ஹalleluya. இப்படியெல்லாம் சொன்னா ஒரு உற்சாகம் இருக்கும். நம்முடைய பாவத்தை விட்டு விலகணும்னு சொன்னா ஹalleluya, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படணுமா? அன்பு மகனே மகளே, நீர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு வருகிறவர்கள் வெறுமனே செல்லக்கூடாது. இயேசுவை ஆராதிக்கிறவன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இயேசுவை ஆராதிக்கிறவன் கடன்காரனாக இருக்கக்கூடாது. இயேசுவை ஆராதிக்கிறவன் வீடு இல்லாதவனாக இருக்கக்கூடாது. இயேசுவை ஆராதிக்கிறவன் உணவில்லாமல் இருக்கக்கூடாது. இயேசுவை ஆராதிக்கிறவன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ சுபாவங்கள், போட்டி, பொறாமை, எரிச்சல், நாம் பெருசா நீ பெருசா, ஹalleluya, இப்படிப்பட்டவைகளை விட்டு ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்டு பாருங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹalleluya. எல்லாம் எழுதிருப்போம். ஹalleluya. இப்படி இருந்தா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இந்த ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தர் இந்த நாட்களிலே நீங்க விட வேண்டியதை விட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கட்டாயம் கேட்டு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் மண்டை வருவார்கள் என்று சொல்லி சொன்னதை போல உங்களை தேடி வருகிற ஒரு நாட்கள் இருக்கும். ஹalleluya. உங்களை தள்ளினவர்கள், உங்களை பகைத்தவர்கள், உங்களை ஏமாற்றினவர்கள், ஹalleluya, உங்களை தேடி வருகிற ஒரு காலம் இருக்கும். எல்லார் கண்களை மூடி ஹalleluya, 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 ஹalleluya.